எடுக்கலண்ணா, போனே பண்ணலண்ணா. என் புள்ள தொலைஞ்சு போயிட்டாண்ணா. நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு அசிங்கமா போயிருச்சு போலண்ணா. நான் அந்த மிஸ்க்கு போன் பண்ணி என் புள்ள எங்கன்னு கேக்குறேன். நான் கிளாஸ் மிஸ் எனக்கு தெரியாது. அவங்க தானே நான் டிசி குடுத்துருக்காங்க. அது எப்படி நான் தெரியாதுன்னு சொல்லுவாங்க? என் புள்ள நேத்து 8 மணிக்கு பார்த்தேண்ணா. என் புள்ள இன்னும் நான் பார்க்கல. சென்னை அடுத்த அனகாபுத்தூரில் செயல்பட்டு வரக்கூடிய வேல்ஸ் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு சென்ற 10ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகனை காணவில்லை என்று பெற்றோர் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். இந்த மாணவன் மீட்கப்பட்டாரா? அது தொடர்பான விவரம். வணக்கம். சென்னை அடுத்த அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகரன், ராஜேஸ்வரி. இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவரது இளைய மகன் ஹரிவர்சன் என்பவர் அனகாபுத்தூரில் செயல்பட்டு வரும் வேல்ஸ் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல வீட்டிலிருந்து சென்றவர் பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது பள்ளியிலிருந்து உடனடியாக அவங்க பெற்றோர் அழைத்து இந்த மாதிரி பள்ளிக்கு உடனடியாக வருமாறு அழைத்துள்ளார். உடனடியாக சென்ற அந்த பெற்றோரிடம், அதாவது அம்மா ராஜேஸ்வரியிடம், உங்கள் மகன் தொடர்ந்து ஒழுங்கினமாக செயல்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து படிக்கும் மாணவர்களை திட்டுவதாகவும், பெண்களிடம் மிகவும் கேவலமாக நடந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் ஆச்சரியமடைந்த பெற்றோர் அந்த பள்ளியில் வைத்து அந்த மகனை அடித்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அடித்த அடுத்த நொடியே அவரோட அம்மா அங்கிருந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் மீண்டும் அந்த பையன் மீண்டும் அதே போன்று நடந்த காரணத்தால் அங்கிருந்த ஆசிரியர்கள் உடனடியாக என்ன பண்றாங்க, அவங்களை கூப்பிட்டு அந்த டிசியை வழங்குவதாக கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் உடன் படிக்கும் ஒரு பெண்ணிடம் ஆர்ட் போட்ட ஒரு செயினை பரிசாக வழங்கியுள்ளார். கோபமடைந்த ஆசிரியர்கள் உடனடியாக அந்த மகனுக்கு டிசியை வழங்கி அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் வீட்டுக்கு சென்றவன் நேரடியாக வீட்டுக்கு செல்லாமல் இதுவரை, அதாவது மதியம் வரை இதுவரை வீட்டுக்கு செல்லாத காரணத்தால் பெற்றோர்கள் கோபமடைந்து உறவினருடன் சேர்ந்து பள்ளியை முற்றுகையிட்டனர். இந்த நிலையில் இது சம்பந்தமாக சங்கநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தான் தற்போது போலீசார் அந்த மாணவனை மீட்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்தாங்க. குறிப்பாக வாட்ஸ்அப் குழு, அதாவது போலீசார் பயன்படுத்த வாட்ஸ்அப் குழுவில் அந்த பையனோட புகைப்படத்தை பரப்பி அவன் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து இந்த நம்பருக்கு அழைக்கவும் தெரிவித்தனர். அந்த நிலையில் தற்போது புரசைவாக்கம் அருகே அந்த மகன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தற்போது சங்கநகர் காவல் ஆய்வாளர் சரவணன் உத்தரவின்படி போலீசார் தற்போது அந்த மகனை மீட்டு வருவதற்காக தற்போது புரசைவாக்கம் சென்றுள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த மாணவனை மீட்டு சங்கநகர் அழைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி, கந்தன்.